நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கஸ்தூரி திலகம் லலாடபடலே வக்ஷஸ்தலே கௌஸ்துபம் நாசாக்ரே வரமௌக்திகங் கரதலே வேணுக்கரே கங்கணம் சர்வாங்கே ஹரிச்சந்தனம் சுலலிதம் கண்டே ச முக்தாவளி கோபஸ்திரீ பரிவேஷ்டிதோ விஜயதே கோபால சூடாமணிகி. கண்ணபிரான் பேரழகன். மன்மதன் கூட பிச்சை எடுக்கும்படியான திருமேனி அழகு படைத்தவன் எம்பெருமான். ஆழ்வார்கள் அனைவரும் நாங்கள் வேதங்களை கற்றோ இதிகாச புராணங்கள் மூலமோ பெரும் பிரயத்தனத்தாலோ ஞானம் பெறவில்லை. ஆனால் பெருமானுடைய திருமேனியை தரிசித்து தரிசித்தே எங்களுடைய ஐயங்களையெல்லாம் போக்கிக் கொண்டோம். அறிவும் வளர்ந்தது, பக்தி முதிர்ந்தது, அவன் திருவடிகளையே அடைந்தோம் என்று கூறுகிறார்கள். பெருமானுடைய திருமேனி அவருடைய திவ்ய மங்கள விக்கிரகம் என்று சொல்லுவார்கள். விக்கிரக வடிவத்தில் பெருமானை தரிசிக்கிறோமே, அது மிக மிக முக்கியமான வடிவம். உருவ வழிபாடு ஆத்ம உயர்வுக்கு பேருதவி புரியும். பகவானுக்கு உருவமில்லை என்று வைத்து கொண்டு விட்டால் பக்திக்கோ ஞானத்துக்கோ அல்லது உலக விஷயத்தில் பற்ற அறுத்தருக்கோ ஒரு முக்கியமான வழி அடைக்கப்பட்டுவிடும். ஆகவே நம்முடைய சனாதன தர்மத்தில், ஹிந்து தர்மத்தில் உருவ வழிபாடு பெருமானுடைய திருமேனி, அதாவது விக்கிரக வடிவத்தில் வழிபடுவது மிகவும் முக்கியமான வழியாக கொண்டாடப்படுகிறது. இதன் பெரும் பயன் என்ன தெரியுமோ? நம்முடைய புலன்கள் அனைத்தையும் பெருமானுடைய திருமேனி தான் அடக்கி கொடுக்கும். ரிஷிகேசன் என்று பெருமாளுக்கு ஒரு திருநாமம் உண்டு. ரிஷிகம் புலன், ரிஷிகங்கள் புலன்கள், ரிஷிகேசன் புலன்களை அடக்கு கொடுக்கக்கூடிய வல்லமை படைத்தவன், புலன்களுக்கெல்லாம் தலைவன். அப்ப நம்ம புலனடக்கத்துக்கு வழி என்ன? பெருமானுடைய திருமேனியை தியானித்தல் மிகவும் முக்கியமான மார்க்கம். புலனடக்கம் இல்லாமல் போனால் எத்தனை பெரியவனாக இருந்தாலும், படிப்பிலோ குலத்திலோ அழகிலோ பணத்திலோ எதில் நாம் உயர்ந்தவனாக இருந்தாலும் அதெல்லாம் சோறு போடாது. அதனால் எந்த பயனும் இருக்காது. புலனடக்கம் தேவை. அப்பதான் ஒருத்தன் சான்றோனாக கொண்டாடப்படுகிறான். ஆழ்வார் ஒரு பாடலில் புலனைந்து மேயும் புரியைந்தும் நீங்கி நலம் அந்தமில்லதோர் நாடுபடுவீர். புலனைந்து மேயும் பொறி ஐந்து நீங்கி, பொறி ஐந்து கண் காது மூக்கு முதலான பொறி ஐந்து, அதை விலக்க வேண்டும். எதிலிருந்து? புலனைந்து மேயும் பொறி ஐந்து நீங்கி. நம்முடைய கண்ணு ஏதோ ஒன்றில் ஓடுகிறது, காது மற்றொன்றில் ஓடுகிறது. அந்த ஐந்து மெது பல தரவம் கேட்டிருக்கிறீர்கள். அந்த ஐந்து தான் சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்த. என்ன இதெல்லாமே பூதங்கள், பூதங்களுக்கு இருக்கிற தன்மாத்திரைகள். கண்ணுக்குன்னு பெருமாள் ஒரு அனுபவத்தை கொடுத்துருக்கார், அதுதான் உருவம் பளபளப்பு. காதுக்குன்னு ஒன்று கொடுத்துருக்கார், சப்தம். மூக்குக்குன்னு ஒன்று கொடுக்கிறார், மணம். நாக்குக்குன்னு ஒன்று ஏற்பட்டுள்ளது, சுவை. தோலுக்கு ஒன்று ஏற்பட்டிருக்கு, தொடு உணர்ச்சி. சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தம். இந்த ஐந்தின் பேரிலும் நம் புலன்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். அது சாதாரணமாக ஓடின்னு இருக்கிற வரைக்கும் ஒன்றுமில்லை. காலை கண்டிப்பாக பகவானுடைய திருநாமத்தை கேட்குறோமா, அந்த சப்தத்தில் ஓடட்டும். 2 வேளை சாப்பிட்டு தான் ஆகணும். பெருமானுடைய பிரசாதம்ங்கிற சுவையிலே நாக்கு ஓடுறதா, ஓடட்டும். துளசி மணத்தை தேடி மூக்கு ஓடுகிறதா, செய்யட்டும். பெருமானுடைய திருவடி எவ்வளவு மெத்து மெத்துன்னு இருக்கு, அதை தொட்டு நீவி விடுவதற்கு தோல் நம் கை ஆசைப்படுகிறதா, படட்டும். இதிலெல்லாம் குற்றமில்லை. ஆனால் அதை விடுத்து கண்ட இன்பத்துக்கு ஆசைப்பட்டுடுத்தினால் தேவையில்லாத சத்தம், தேவையில்லாத உணவு, தவிர்க்க வேண்டிய மனம், தவிர்க்க வேண்டிய தொடு உணர்ச்சி, தவிர்க்க வேண்டிய காட்சி, இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டுமே. அப்படி இல்லாமல் புலன்கள் அது வழி போனால் போயிட்டு போகிறதே. அதனால என்ன சுவாமின்னு நீங்கள் கேட்கலாம். புலன்கள் ஓட ஆரம்பிச்சுடுத்தினால்
மனசு தன்னடையே பின்னாடி ஓடும். அப்போ மனம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வராது. வந்து என்ன பண்ண வேண்டும்? சாப்பிட்டுட்டு போகிறதே, மனம் அதை ஆசைப்பட்டுட்டு போகிறதே. பார்த்துட்டு போகிறோமே, மனம் ஆசைப்பட்டுட்டு போகிறதே. தொட்டுட்டு போகிறோமே, மனம் ஆசைப்பட்டுட்டு போகிறதேனால் போக போக நாம் எதற்காக படைக்கப்பட்டோமோ அதன் பயன் கிடைக்காது. இப்போ மனமும் புலன்களும் கண்ட வழிக்கு போச்சுன்னால் அப்போ நம்ம உடலே ஏதோ வழிக்கு போகிறதுன்னு அர்த்தம். போனால் உடல் இன்பத்தில் தான் நமக்கு விருப்பம் வந்துடுத்துன்னு அர்த்தம். அப்போ அந்த இன்பத்தை நிறைவேற்றிக்க ஆபத்து எங்கன்னு பாருங்க. சாப்பிட்றத பற்றி ஒன்றும் இல்லை, பார்க்குறத பற்றி ஒன்றும் இல்லை, இருந்துட்டு போகிறதேன்னு விட்டுவிடலாம். இதனால் ஆருக்கு என்ன நஷ்டம்னு கேட்போம். ஆனால் இந்த புலன்களுக்கு உடம்புக்கே ஒரு தீய பழக்கம் உண்டு. அந்த பழக்கம் எங்கிருந்து வந்து தெரியுமா? உடம்பு முழுக்க சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம் நிறைந்து உள்ளது. இந்த முக்கணங்களும் வெறுமே இருக்காது, இது தம் வேலையை காட்டிக்கொண்டே தான் இருக்கும். அதில் இருக்கிற அந்த ரஜோகுணம் கண்டத்தை ஆசைப்பட வைக்கும். தமோகுணம் அது கிடைச்சா ஏற்கனவே ஒரு காமப்பட்டோம், அது கிடைச்சுடுத்துனா கோபம் வராது, அதற்கு மேலே கோபமும் வெடிக்கிறது. அப்போ ரஜோகுணம் காமத்தையும் கோபத்தையும் தூண்டி விட்டுடும். தமோகுணம் தர்மத்தையே மாற்றி புரிய வச்சிடும். இது தர்மம், அது அதர்மம்னு இருந்தால் அதர்மத்தின் வழி மனசை போக வச்சிடும். அப்போ கடைசியில் தீமையில் முடிஞ்சு போடும். இப்போ நான் ஒரு உணவு சாப்பிடணும், அதற்குரிய பணம் என்கிட்ட இல்லை, அது சரி சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன், போரில் தப்பான வழியில் சம்பாதிக்கிறேன். உடம்பு சொகுசு கேட்குறது, பெரிய மாளிகையில் இருந்தால் தேவலை, அதற்குரிய பணம் வேணும், எங்கிட்ட இல்லை. அப்போ அதுக்கு கண்ட வழியில் சம்பாதிக்க போகிறேன். அப்போ அதர்ம மார்க்கத்தில் நடக்கவே ஆரம்பிச்சுட்டோம் பாருங்க. அடிப்படை சாப்பிட்டுட்டு தூங்குறத பற்றியோ, அடிப்படையில் ஒரு புஷ்பத்தை முகர்றதை பற்றியோ ஒத்தரும் குத்தம் சொல்லலை இப்போ. ஆனால் அந்த ஆசை அதோடு நிற்காது. நம்ம இடத்துல இருக்கிற ரஜோகுணம் மேலே மேலே அதை ரெட்டிப்பாக 3 4 தூண்டி விட்டுடும். அப்படி தூண்ட தூண்ட ஆசை பெருகுகிறது. ஆசை பெருக பெருக அதை நிறைவேற்றி கொள்ள வழி தேடுவோம். நியாயமான முறையில் தேகத்தின் அனைத்து ஆசைகளும் நிறைவேறாது. அதற்கப்புறம் அந்த பேராசை அந்நியாய முறையில் தூண்டும். அது வேதம் ஒத்துக்கொள்ளாத முறையாக இருக்கும். அப்போ பாபம் வந்து சேர்ந்துடும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நியாயமான முறையில் தேகத்தின் அனைத்து ஆசைகளும் நிறைவேறாது. அதற்கப்புறம் அந்த பேராசை அந்நியாய முறையில் தூண்டும். அது வேதம் ஒத்துக்கொள்ளாத முறையாக இருக்கும். அப்போ பாபம் வந்து சேர்ந்துடும். கடைசியில் சின்ன விஷயத்திலே ஏதோ சாப்பாட்டில் பிரியம், நாடகம் பார்க்குறதுல பிரீத்தி அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு எது வரைக்கும் கொண்டு போய் விட்டுடுறது. இதற்காகத்தான் சான்றோர்கள் எல்லாம் அதை தடுக்கணும்னு சொல்கிறார்கள். புலன்களால் துரியோதனன் என்ன ஆசைப்பட்டு விட்டார்? மொத்த சொத்து எனக்கே வேணும். இது எந்த புலனின் ஆசை? இப்போ நான் சொன்னதை கொஞ்சம் ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தா, சுவாமி கண்ணு காட்சிக்கு ஆசைப்படுறதுங்கிறீர், காது சொல்லுக்கு ஆசைப்படுறதுங்கிறீர், சத்தத்தை நல்ல சத்தமாக சங்கீதமாக கேட்குறதுக்கு, கை தொடு உணர்ச்சிக்கு ஆசைப்படுறது, நாக்கு சுவையான உணவுக்கு ஆசைப்படுறது, இவ்வளவு தானே? இவ்வளவு தானா துரியோதனனுக்கு இருந்த ஆசை? துரியோதனன் அவர்களிடத்தில் இருந்த நாட்டு பகுதியும் எனக்கு வரணும் அப்படின்னு நினைச்சானே. அது இந்த 5 ஆசைகளில் எதற்குள்ள பொருந்தும்? இப்போ நம்ம எடுத்துட்டு இருக்கிற கேள்விக்கு நம்ம பதில் பார்க்கச்சே பல சந்தேகங்கள் உங்களுக்கு விடுதலையாக போகிறது. இப்போ ஏன்னா நாம் நினச்சிட்டு இருக்கிறது என்ன? அடிப்படையிலே உணவு வேணும், கண்ணு காது மூக்குக்கு ஒரு சுவை வேணும், அதுதானே நினைக்கிறோமோ இல்லையோ. துரியோதனன் பாண்டவர்களுடைய அரசன் தனக்கு வேணும்னு நினைத்தானே. அதை இந்த 5க்குள் எதில் கொண்டு போய் பொறுத்த? இவங்கிட்ட ஏற்கனவே பாதி நாடு இருக்குது. அந்த நாட்டில் வர்ற வருமானத்தை வச்சுட்டு நாட்டிய கச்சேரியும் பார்க்கலாம், சங்கீத கச்சேரியும் கேட்கலாம், நன்னா சாப்பிடலாம், நன்னாவே தூங்கலாம், தங்க தொட்டிலேயே படுத்துன்னு ஆடலாம். எது வேணால் பாதி ராஜ்யத்தை வச்சுட்டே பண்ண முடியும். ஆனால் அவர்களுடைய பாதி ராஜ்யமும் வேணும் என்று எது தெரியுமோ தூண்டி விடுகிறது. அது வெறும் கண்ணு காது மூக்கு மட்டும் இல்லை. கண் காது மூக்கு ஒரு அனுபவத்துக்கு போகும். அடிப்படை அனுபவத்திலேருந்து அது உயரும். ஒரு நாட்டிய கச்சேரி பார்க்குறோம், ஏன் இத்தனை பேர் எல்லாரும் நமக்காகத்தான் பாடணும். ரொம்ப அழகான ஒரு கச்சேரி நடந்துட்டுருக்கு, ரொம்ப நல்ல ஒரு நாட்டியம் நடந்துட்டுருக்கு. உடனே என்ன எண்ணம் வரணும்? நன்னா இருக்கணும், இதை போலவே பாடிட்டு நன்னா இருக்கணும், நாம் எல்லாரும் சேர்ந்து பார்க்கணும். இந்த எண்ணம் வந்து கொடுத்தோன்னா ரொம்ப நன்னா இருக்கும். அப்போ அதில் தெய்வத்தன்மை வந்துடுறது, பக்தியும் தழைச்சுடும், அதில் குறையில்லை. இப்போ இவ்வளவு நன்னா பாட்டு கச்சேரி பண்ணுறவர் எனக்கு மட்டும்தான் பாடணும், அந்த எண்ணம் எப்போ தெரியுமா வருது? நமக்கு உள்ள எப்பவுமே இருக்கக்கூடிய இன்னொரு 6
காம, குரோத, லோப, மோக, மத, மாத்சரியம். இந்த 6 இருக்கு. தேகமே ஆத்மான்னு நினைத்து கொண்டிருக்கிறோம். தேகாத்மாபிமானம், அகங்கார, மமகாரம் நிறைய இருக்கு. அது என்ன பண்ணும்னா, நாம் கண்ணால் பார்க்குறோமே, இந்த பார்வையை இன்னொருத்தர் பார்க்கக்கூடாது. நம்ம காதால் கேட்குறோமே, இந்த சொல்லு இன்னொருத்தர் காதால் விழுந்திருக்கவே கூடாது அப்படின்னு தனக்கு மட்டும் இது வேணுங்கிற அந்த ஆசை மனத்தில் உதிக்கிறது. கண், காது, மூக்கு மூலமாக ஒன்றை பார்க்குறோம். அவர் சௌக்கியமாக இருக்கார், நான் சௌக்கியமாக இருக்கேன், நானும் சௌக்கியமாக இருக்கேன், அவரும் சௌக்கியமாக இருக்கட்டோம்னுட்டால் ஒரு கஷ்டமுமே வராது. ஆனால் என்ன தெரியுமா தோணும், அவரை விட நான் இன்னும் ஒரு நூல் சௌக்கியம் அதிகமாக இருக்கணும், அவரை விட நான் கொஞ்சம் அதிகமாக விற்பனை பண்ணணும், அவரை விட நான் புத்திசாலியாக இருக்கணும். இந்த கம்பேர் பண்ண ஆரம்பிக்கிறோம் பாருங்க. அப்போது அவரை விடங்கிறது லோகத்தில் நிறைய பேர் இருக்கா. நாம் முதல்ல ஒப்பு நோக்கி பார்க்கச்சே நமக்கு கீழே சுமாராக இருக்கிற ஒருத்தர், அவரோட நம்ம உயர்ந்திருக்கோன்னு நினச்சின்னு திருப்திப்பட்டுவிட மாட்டோம். நமக்கு அடுத்த நிலையில் இப்போ இவரிடத்துல 10 லட்ச ரூபா இருக்குன்னு வச்சுங்க, 20 லட்சத்தை பார்த்து பொறாமை ஆரம்பிப்பார். அந்த பொறாமையை நிறைவேற்றிக்கிறதுக்கு 20 தேடுறோம். 20 வந்துவிட்ட உடனே பொறாமையை விட்டுடணுமோ இல்லையோ, 40 பார்த்து பொறாமப்படுவோம், 400 பார்த்து பொறாமப்படுவோம். இது இத்தனையும் படிக்கட்டாக தூக்கின்னு போய் மேலே தூக்கின்னு போய் இல்லை, பள்ளத்தாக்கில் தூக்கின்னு போய் பாதாளத்தையே நம்ம தள்ளி விட்டுடுறது. ஆகவே நம்ம புலன்களுக்கு என்ன தெரியுமோ சொல்லணும், அடிப்படையான ஆகாரம், அடிப்படையான தூக்க வசதி, அடிப்படையான வசதிகள் இது வரைக்கும் தாராளமாக நம்ம உடம்புக்கு கொடுத்துடணும். அப்போ புலனடக்கம்னா இவர்கள்லாம் எதை தெரியுமா சொல்கிறா, இதை தாண்டி மற்றொன்றில் இருக்கிற விருப்பம். இந்த விருப்பத்தை மாட்டே வேண்டாம் என்று யாரும் சொல்ல மாட்டார்கள். ஆனால் இந்த விருப்பமே கரை தாண்டது பாருங்க, எல்லையை தாண்டுகிறதோ இல்லையோ, ஆசை இருந்தது பேராசையாக மாறுகிறதோ இல்லையோ, அப்போதுதான் தடுத்துடுங்கிறார்கள். ராவணன் மந்தோதரியோட வாழ்ந்ததை யார் மறுத்தார்கள்? யாரும் வாண்டான்னு சொல்லலை. வாலி தாரையோட வாழ்ந்ததை யார் மறுத்தார்கள்? வாழட்டும். ஆனால் ராவணன் எப்ப சீதைக்கு ஆசைப்பட்டானோ, அந்த ஆசை எதனால வந்தது? காமத்தை அடக்க முடியாதபடியால். மந்தோதரியினிடத்தில் அனுபவித்த காமம் போதவில்லை. சூர்பனகை சீதையினுடைய பேரழகை சொல்ல உடனே சூர்பனக வந்து சீதைங்கிற பேரழகியை பார்த்தேன் என்று சொல்றாள். சொன்ன உடனே மனசுல என்ன தெரியுமா என்ன உருவாகும், அந்த அழகு மற்றொருத்தனுக்கா, அது எனக்கா இருக்க வேண்டாமா? இது வெறும் கண்ணு, காது, மூக்கு ஆசை மட்டும் இல்லை. இது அதுக்கு மேல நம்ம உள்ளத்துல ஊன்றி கிடக்கிறது பாருங்க, எதுவும் எனக்கா இருக்கணும். அந்த எண்ணத்தினால தான் இத்தனை தப்பு ஆறுது. இது ஒரு பெண்ணை பார்த்தால் அவன் மாற்றானுடைய மனைவி, ஆனா அவள் என்னதா இருக்கணும்னு நினைக்க பேராசை வந்துடுச்சு. இன்னைக்கு பல இடத்துலையும் லஞ்சம், ஊழல் விரி தாடுகிறதே. இது என்ன, கண்ணு, காது, மூக்குக்கு வேண்டிய உணவு கிடைக்கலன்னா இத்தனை நடக்கிறது? கண்டிப்பா இதுக்கெல்லாம் இவ்வளவெல்லாம் தேவையே கிடையாது. எத்தனையோ கோடிக்கணக்கான கணக்கு சொல்றா. அப்ப இதெல்லாம் எதனால ஏற்படுறதுனால், அனைத்து நம்மிடத்தில் இருக்கணும், அவரை விட நான் உயர்ந்தவனா இருக்கணும், பவர் இருக்கணும், என்னிடத்துல பணம்ங்கிற பலம் இருக்க வேண்டும், அதே போல ஆட்கள்ங்கிற பலம் இருக்க வேண்டும். எல்லா ஆளும் எனக்கு தான் வேலை செய்யணும், பணமத்தனி என்னிடத்துல இருக்கணும். நிலப்புலன் அங்கங்க இன்னைக்கு 1000 ஏக்கர் 2000 ஏக்கர் எல்லாரும் வாங்கி வச்சுக்கிறோமே, இத்தனை நிலத்தை வச்சு இத்தனை இடத்துல போய் படுத்துக்குவா முடியும் நம்மால? இத்தனை இடத்துக்கு பயிர் சாகுபடி பண்ணவா முடியும்? பல இடத்துல விவசாயமே கெட்டு போய் நிலங்கள் அத்தனையும் பிளாட்டுகளாகவும் மற்றதாகவும் மாறின்னு இருக்கே. இது எல்லாத்துக்கும் கண்ணு, காது, மூக்கு முதலான புலனடக்கமா? அதோட நிறுத்தலை. அதை தாண்டி ஆசை, பேராசை, லோபம், மாத்சரியம் இதெல்லாம் நம்ம உள்ளத்திலேருந்து பீரிட்டு வருது பாருங்க. இது மொத்தத்தையுமே தடுத்தாகணுமே. இல்லைன்னா இன்னைக்கு நிலைமை என்ன? இப்போ எங்கெங்கு இயற்கை சீற்றமோ அனைத்தையும் நடக்கிறது. ஆகவே தான் புலன்கள் கட்டுப்பாட்டுக்கு வரணும். இது இப்போ சின்னதாக விட்டதான் நமக்கு தோணும், ஆனால் கொஞ்சம் விட்டு கொடுத்தோம்னா எவ்வளவு பெரிய அனர்த்தம் ஆயிடுறது. இது ஆத்மாவனுடைய உயர்வுக்கு வழிவகுக்குமா? செய்யாதல்லவா? ஆனால் பெருத்த சக்கரவர்த்திகளான அம்பரீஷ மகாராஜா, தசரத மகாராஜா, அஜ மகாராஜா இவர்களெல்லாம் புலனடக்கத்தோடு வாழ்ந்திருக்கிறார்கள். அது இருக்கவே தான் எத்தனை பணக்காரனாக இருந்தாலும் நாட்டுக்கு நன்மையே செய்ய முடிந்தது. ஆக திருத்தராஷ்டிரா, உன் பிள்ளைக்கு புலனடக்கம் இல்லை, அதனால் தான் திரௌபதியை விரும்பினான். உனக்கு புலனடக்கம் இல்லை, பாசத்தை தாண்ட முடியவில்லை, ஜாகிரதையாக நடந்து கொள் என்று கூறுகிறார்.